பிரியத்தின் நேசம். நினைத்து கொள்வதெல்லாம் ஒரு வகை சந்திப்பு. கலீல் கிப்ரான். சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லும் ரயில் அது. இரவு நேரத்தின் அழகையும் அமைதியையும் ரசித்தவாறு இருக்கையில் அமர்ந்திருந்த யாழிசையின் நினைவெல்லாம் அவனே நிறைந்திருந்தான். அவன் இவளின் காதலுக்கு சொந்தக்காரன். இவளுக்கு பிரியத்தை பிரியமாய் அறிமுகப்படுத்திய பிரியமானவன். எப்போதும் போல் அவன் நினைவில் மெல்லிய புன்னகை பூத்தது யாழிசையின் உதட்டில். இப்பெதுக்கடி சிரிக்கிற என்று கேட்டால் யாழிசையின் தோழி தேன்மலர். தேன்மலரை பார்த்து புன்னகைத்த யாழிசை, சிரிக்கணும்னு தோணுச்சு, சிரித்தேன் என்றாள். யாழிசையை முறைத்த தேன்மலர், அது எப்படிடி, நீ காதலிக்கிற பையனுக்கு நாளைக்கு கல்யாணம், அதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருக்க, அவன் மேலே உனக்கு கோபமோ வருத்தமோ எதுவும் இல்லையா என்று கேட்டாள். நான் காதலிக்கிறேங்கிறதுக்காக அவரும் என்னை காதலிக்கணும்னு அவசியம் இல்லடி. என்னை காதலிக்காமல் போனது அவருடைய தப்பும் இல்லை. அப்படி இருக்க நான் எப்படி அவர் மேலே கோவப்படுறது என்றாள் யாழிசை. அவன்தான் உன்னை காதலிக்கலைன்னு உனக்கே தெரியுதில்ல. அப்படி இருக்க ஏண்டி இந்த 2 வருஷமாக அவனையே நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஆனால் நீ பைத்தியமா, இல்லை காதல் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்க. இந்த காதல் அப்படி என்னதான் இருந்து தொலைதோ என்றால் தேன்மலர் சலிப்பாக. நேசத்தை கொண்டாடினவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். உண்மையாக காதலிச்ச யாராலையும் அவங்க காதலை மறக்க முடியாது மலர். காதலில் தோத்தாலும் ஜெயித்தாலும் உண்மையான நேசத்தினுடைய சாயல் வாழ்க்கை முழுசும் அவங்க கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். யாருமே மறந்து போகிறதுக்காக காதலிக்க மாட்டாங்க. அப்படித்தான் நானும். என் வாழ்க்கையில் காதல்னா அது மாறன் தான். அவரினால் எப்போவுமே மறக்க முடியாது என்று கண்களில் நிறைந்த நேசத்தில் சாகித்து சொன்னவளை பார்க்க தேன்மலருக்கு வருத்தமாக இருந்தது. யாழிசையின் கையை ஆதரவாக பிடித்த தேன்மலர், அவன் அன்லக்கிடி, இப்படிப்பட்ட காதலுக்கு சொந்தக்காரன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமையே போயிடுச்சு என்றாள். அவர் அன்லக்கி இல்லை, நான் தான் அன்லக்கி. நான் கொஞ்சம் முன்னாடியே அவருக்கு அறிமுகமாகி இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் என்னை அவருக்கு தாமதமாக தான் அறிமுகப்படுத்துச்சு. அந்த தாமதத்தில் ஒருத்தி கோட்டை கட்டி சிம்மாசனம் போட்டு அமர்ந்துட்டா. அவர் இதயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இடமில்லாமல் போயிடுச்சு என்ற யாழிசையின் கண்கள் லேசாக கலங்கியது. காதல் தோல்வி சுகமான இனிமையான வழி என்றாலும் வலிக்கத்தானே செய்யும். ஏய் ப்ளீஸ் டி, அழாதடி. கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தா கூட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். நாம் மண்டபத்துக்கு போகிறதுக்குள்ளேயே எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிடும் என்று தேன்மலரை முறைத்த யாழிசை, என் வாயில் நல்லா வந்துட போகுது. உன் புத்தி எப்போவுமே இப்படி தான் யோசிக்குமா? சீரியலை பார்த்து பார்த்து கெட்டு போயிருக்கடி என்றாள். ஏய், இப்போ எதுக்கு திட்டுற? உண்மையாக தான் சொல்கிறேன். உனக்கு அவன்தான் வேணும்னா சொல்லு. எப்படியாவது நாளைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றாள் தேன்மலர். நீங்களாம் திருந்தவே மாட்டேல, அப்படிக்கிது ஏதாவது பண்ணி தொலைஞ்சிடாத என்றாள் யாழிசை. போடி, ஏதோ நம்ம ஃப்ரெண்டாச்சே, ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை என்ற தேன்மலர். இசை, நான் கேட்குறேன்னு கோவிச்சுக்காத. உனக்கு ஏண்டி அந்த சமையல்கார சிடுமூஞ்சி மேலே லவ் வந்துச்சு என்றாள். உண்மையை சொல்லணுன்னா எனக்கும் தெரியல மலர். நான் கூட பல முறை யோசிச்சிருக்கேன். நிறைய ஆண்களை கடந்து வந்திருக்கேன். ஸ்கூல் காலேஜுன்னு யாரு மேலேயும் காதல் வரலை. ஆனால் மாறன் சம்திங் ஸ்பெஷல். ஏன் பிடிச்சதுன்னு தெரியாது. அவர் எல்லாரு கண்ணுக்கும் எப்படி தெரிவார்னு தெரியல. ஆனால் என் கண்ணுக்கு பேரழகாக தெரிவார். மாறன் உடை விஷயத்துலலாம் மெனக்கிட மாட்டார். ரொம்ப இயல்பாக இருப்பார். சமையல் பண்ணும் பொழுது பனியனும் லோயரும் தான் அவருடைய ட்ரெஸ்ஸாக இருக்கும். எப்போவாவது வேஷ்டி கட்டுவார். சமையல் செய்யும் பொழுது அவருடைய ட்ரெஸ் அழுக்காயிரும். அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படாமல் அதையே நாளும் முழுக்க போட்டுட்டு இருப்பார். நான் கூட நிறையா தடவை யோசிச்சிருக்கேன், வேறு ட்ரெஸ் போட்டால் என்ன, கொஞ்சம் லுக்காக காட்டிக்கலான்னு. ஆனால் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸில் அவர்கிட்ட இருந்து அந்த சமையல் பொருட்களோட ஸ்மெல் வரும் பாரு, சும்மா அப்படி இருக்கும் என்று யாழிசை அந்த வாசத்தை நினைவுபடுத்தி ஸ்லாகித்து சொன்னாள். யாழிசை சொல்வதை கன்னத்தில் கை வைத்து கேட்டிருந்த தேன்மலர், மாறன் பெத்த, உன்னை என்னடி பண்ணுறது? நீ அவனை இந்த அளவுக்கு ரசிக்கிறனா அதை போய் அவங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே என்றாள். முதல்ல பயமாக இருந்துச்சு. அப்புறம் என் காதலை சொல்லலான்னு நினச்சப்ப அவர் கமிட்டடுன்னு தெரிஞ்சுது. மொத்தமாக விலகிட்டேன் என்றாள் யாழிசை.
அதுக்கப்புறம் நீ மாறன் கிட்ட பேசவே இல்லையா என்று கேட்டாள் தேன்மலர். இல்லை, அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலை, சென்னை வந்துட்டேன் என்றாள் யாழிசை. ஆமாம், மாறன் எப்படி உன்னை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணார்? அவருக்கு நம்ம ஹாஸ்டல் அட்ரஸ் தெரியுமா என்ன என்று கேட்டாள் தேன்மலர். அவருக்கு நம்ம ஹாஸ்டல் அட்ரஸ் எல்லாம் தெரியாது, தெரிஞ்சாலும் அனுப்ப மாட்டார், அந்த அளவுக்கு என்ன அவருக்கு தெரியாது என்றாள் யாழிசை. அப்புறம் எப்படிடி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணார் என்று தேன்மலர் கேட்க, அவர் எங்கே இன்வைட் பண்ணார் என்று யாழிசை சொல்ல, அடி பாவி, கூப்பிடாத கல்யாணத்துக்கு தான் இப்போ நம்ம 2 பேரும் போய்கிட்டு இருக்கோமா? அறிவு கெட்டவளை, கொஞ்சமாவது உனக்கு சூடு சொரணை இருக்காடி? கூப்பிடாத கல்யாணத்துக்கு நீ போகிறன்னா என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. உனக்கு தான் சூடு சொரணை இல்லைன்னா எனக்கும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா என்று தோழியை திட்டினாள் தேன்மலர். எனக்கு அவரோட கல்யாணத்தை பார்க்கணும், அவரோட சந்தோஷத்தை பார்க்கணும், அதனால தான் வந்தேன் என்றாள் யாழிசை. ஐயோ என்று தலையில் அடித்து கொண்ட தேன்மலர் உன்னையெல்லாம் என்று பல்லை கடித்தாள். அவனுக்கு உன் பேராவது தெரியுமாடி என்று கேட்டாள். தெரியும்னு நினைக்கிறேன் என்று யாழிசையை பார்க்க தேன்மலருக்கு பிரமிப்பாக இருந்தது. ஒரு பெண் இப்படி கூட காதலிக்க முடியுமா என்று. உனக்கு மாறின எப்படி தெரியும் இசை என்று கேட்டாள் தேன்மலர். என்னோடய காலேஜ் டேஸில் கேட்ரிங் போவேன், அப்போ தெரியும். இந்த பிரபஞ்சம் சிலரை பல வருஷமாக பொத்தி பொத்தி வச்சுருந்து அப்புறமா ஒரு நாள் சந்திக்க வைக்கும். அப்படி தான் யார் மூலமாகவோ எப்படியோ அவர் சமையல் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கேட்ரிங்க்கு போனேன். அந்த ஃபங்க்ஷனில் தான் அவர் முதல்ல பார்த்தேன். மாறன் அன்பும் கண்டிப்பும் கலந்த கண்ணியமான மனுஷன். எல்லாத்தையும் அவ்வளோ மரியாதையாக நடத்துவார், அக்கறையாக இருப்பார். அதுக்கப்புறம் அதிகமாக அவரோட கேட்ரிங்க்கு போனேன். அப்புறம் அவர் மேலே காதலும் வந்துடுச்சு. அதை அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும்போது அவர் வேறு பொண்ணை காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுது. அப்போது என்னோடய படிப்பு முடிஞ்சிருச்சு. அவர் வேறு பொண்ணை காதலிக்கிறாருங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அழுதேன். அந்த வலியை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வலிச்சது. இதில் யார் மேலேயும் தப்பு இல்லை, அவரை காதலிச்சது என்னோட தப்பு இல்லை, அது தானாக இயல்பாக நிகழ்ந்தது. அதே மாதிரி என்னை காதலிக்காமல் போனது அவரோட தப்பும் இல்லை. அன்புங்கிறது கேட்டு வாங்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சென்னையில் வேலை கிடச்சிது. நானும் அவரெல்லாம் விட்டு தள்ளி வரணும்னு வந்துட்டேன். புது இடம், புது சூழல், புது மனிதர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியில் இருந்து வெளியே வந்தேன். ஆனால் மாறனை மறக்க முடியல. அது எப்படி முடியும்? நான் ஆசையாக ரசித்த முகத்தை, நான் பிரமிச்சு கேட்ட குரலை, எந்த அலட்டலும் இல்லாத அந்த பார்வையை, எல்லோரையும் மதித்த அந்த பண்பை, உலகத்தில் எத்தனையோ கைகள் இருந்தோ நான் பிடிச்சு நடக்க ஆசைப்பட்ட அந்த கைகளை என்னால் எப்படி மறக்க முடியும் என்றாள் யாழிசை. காதலில் 2 பேரும் காதலிக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஒருவருடைய பிரியமே அந்த காதலுக்கு போதுமானது. அதுவே காலம் கடந்து நிலைத்து நிற்கும் அளவிற்கு அடர்த்தியானது. இந்த பிறவியில் அவர் எனக்கு இல்லைன்னு இருக்க போல, பரவாயில்ல, அவரோட அந்த முகமே போதும், காலம் முழுசும் நான் வாழ்ந்துடுவேன். அவரை சந்தித்ததே போதும். இத்தனை முகங்களுக்கு மத்தியில் என் காதலோட முகத்தை இந்த பிரபஞ்சம் எனக்கு அறிமுகப்படுத்துச்சு, அதுவே எனக்கு போதுமானது. அவர் ஆசைப்பட்ட பொண்ணு கூட அவர் சந்தோஷமாக வாழட்டும். மாறனை நான் பட்டு வேஷ்டி செட்டில் பார்த்ததே இல்லை, போய் பார்க்கணும், ரொம்ப அழகாக இருப்பார்ல என்ற யாழிசை. நாளைக்கு இந்நேரம் அவர் மொத்தமாக வேற ஒருத்திக்கு சொந்தமாக இருப்பார்ல என்று சொல்லும் பொழுதே யாழிசையின் கண்ணில் கண்ணீர். தன் கைகளால் கண்ணீரை துடைத்தவள், அவரோட காதலோட அவர் வாழ்க்கை முழுத சந்தோஷமாக வாழட்டும், கண்டிப்பாக வாழுவார், ஏன்னா அவர் என்னோட காதலாச்சே என்று இருக்கையில் கண்மூடி சாய்ந்தாள் யாழிசை. வாழ்க்கையில் சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள், சிலர் காதலின் சின்னமாக இருப்பார்கள், சிலர் காதலிக்க கற்றுத்தருவார்கள், சிலர் பேரழகாய் காதலிப்பார்கள், சிலர் காதலில் வெற்றியடைவார்கள், சிலர் காதலில் தோல்வியடைவார்கள். வெற்றியோ தோல்வியோ காதல் காதல் தானே, அதன் மூலம் கிடைக்கும் அனுபவம் வாழ்வின் ஆகச் சிறந்த பரிசு தானே.
அப்படியெனில் யாழிசைக்கு மாறன் அவளின் வாழ்வில் அழகான ஆகச்சிறந்த ஒரு பெரும் பரிசு.